வணக்கம். 1.5 வாரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்சஷன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரிவ்யூ பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி ரியல் லைஃபோட அந்த ஹாரர் மூவிலேருந்து என்னெல்லாம் பாடங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த மூவி தான் பேக் ரூம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களால் தான் எனக்கு தெரியும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டு புக் பண்ணி பார்த்தேங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் செம்ம பப்ளிசிட்டி போல் இருக்குது. ஹவுஸ் ஃபுல் காட்சிகளோட நைட்டு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல் காட்சிகளோட சென்னையில் எல்லாருமே பார்த்தாங்க. படம் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே படத்தை எல்லாருமே எப்படி பார்த்தாங்க சொல்கிறேன், மூட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மெர்சலான ஒரு படத்தை தான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். நிறைய படங்களை பார்த்தேன்னா ஐயா பார்த்துட்டோம் சார், ரிவ்யூ பண்ணோம், அந்த 200 ரூபா மீட்கிறதுக்காகவாது ஒரு வீடியோ போடலாமான்னு தோணும். சில படங்கள் பார்த்தா அந்த படத்தை பற்றி மற்றவங்ககிட்டயும் சொல்லி அவங்க போய் பார்க்க வைக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ பேக் ரூம்ஸ் பேசிக்லி இது வந்து கேன் பாசன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஜென்சி கிட்டு அண்ட் ஆல்சோ நம்ம சாதிக்காரர், அதாவது யூடியூபர் அப்படின்னு சொல்ல வந்தேன், இன்ஃப்ளூயன்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த பேக் ரூம்ஸ் இருக்குல்ல, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக வரதுக்கும் வந்து ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சீரீஸை பார்க்கணும் கண்டிப்பாக அவசியமே இல்லை. என் ட்ரெய்லர் கூட பார்க்காதீங்க, தயவுசெய்து டேரெக்டாக போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். அப்போ நாங்கள் ரிவ்யூவும் பார்க்கல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இதில் சில விஷயங்கள் வந்து ஸ்பாய்லரே இல்லாமல் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். படத்தோட ஒன்லைன் இது பேசிக்லி வந்து சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஸ்டோரி, சைக்காலஜிக்கல் ஹாரர் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக ஒரு பேய் படம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸை வச்சு தான் நம்மளை நிறையா வந்து கல்லா கட்டுவாங்க. அதாவது நம்மளை பயமுறுத்துறதுக்கு ரொம்ப முக்கிய ட்ரை பண்ணுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்லாம் வந்து அங்கே எங்கேயே வச்சுருக்கோம், சைக்காலஜிக்கலாக ஒன்று எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளார்க் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி புள்ள வந்து துரத்தி விட்டுச்சு. சின்ன வயசுலேருந்தே தன்னோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக மட்டுமே அனுபவிச்சிருக்கான். தனியாக இருக்கிறான். அமெரிக்காவில் வாழும் ஒரு கருப்பினத்தவர். எல்லாமே வந்து ஒரு ரீசனோட தான் சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். அந்த ஃபர்னிச்சர் கடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைரட், ஒரு கேப்டன் பைரட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வச்சுருக்கான். அதில் வந்து ஒரு ஒத்தக்கால் பைரட் மாதிரி வந்து அது லோகோலாம் இருக்குது. ஸோ இந்த ஃபர்னிச்சர் கடை அவன் நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட 2 பேர் வந்து ஹெல்ப்பர்ஸாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஃபர்னிச்சர் கடை வந்து சரியாக போகல அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட லோகோ மாதிரியே வந்து ஒரு பைரட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படி. இப்போ நம்ம ஊரில் சோஃபா பையன் வந்து சோஃபா விற்கிறார்ல, அப்புறம் இன்னொரு ரிவ்யூவர் கூட சோஃபா விற்கிறார்ல, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுடைய சோஃபா, சேரு, பெட் எல்லாத்தையுமே விற்கிறதுக்காக அவனே அட்வர்டைஸ்மெண்ட்டில் கஷ்டப்பட்டுலாம் வந்து நடிக்கிறான். இப்படி ஒரு லோனர், அவன் மனநிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான நிலைமையில் இல்லை. இப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாக இருக்கான், தொழிலும் பெருசாக போக மாட்டேங்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க ஒரு போய் ஷ்ரிங்க், அதாவது இந்த தெரப்பிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான். அந்த மேரி அப்படிங்கிற தெரப்பிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவன் லைஃப்பை பற்றி ஃபுல்லாக கேட்டுட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரப்பியும் கொடுத்து அந்த செஷனுக்கு அப்புறம் வந்து அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. சரி, இந்த செஷன்லாம் கேட்டு வாழ்க்கை நல்லா ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொழிலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபர்னிச்சர் கடையிலே ஒரு நாள் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா வீட்டை துரத்தி விட்டாங்களே, அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த விஷயம் அவனோட ஃபர்னிச்சர் ஸ்டோருக்குள்ளேயே ஒரு இடத்துக்கு வந்து அவனை கூப்பிட்டு போகுது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஓகே ரைட்டு, இந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர் மட்டும் இல்லை, இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே நம்ம அதிகமாக பார்த்துடால எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய எமோஷன்ஸ்லாம் வந்து இந்த படம் வந்து காட்டணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு அமானுஷ்யம் கலந்த படம் தான். பேய் படத்துக்கு நம்ம போகிறதே பேசிக்லி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பயந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான். பயம் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து நம்ம யார்கிட்ட கதவுக்கு பின்னாடி இருந்து அப்படின்னு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேர் மட்டும் இல்லாமல் ஒரு படத்தோட தீமு, கலரு, மியூசிக்கு, அது எடுத்துருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டு, டயலாக்ஸு அண்ட் அந்த கேரக்டர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரி மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour அந்த ஃபீலிங்லேயே நம்மளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் ஹாரர் மூவி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக முறிடிச்சு அந்த படத்துக்குள்ளே நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருக்கு. ஸோ இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வச்சுருக்க ஆக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்களோட வியர்ட் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் வியர்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே நம்மளை அவங்க கூட வந்து கூட்டிகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு படம் அப்படின்னா வந்து சில கலர்ஸ் மட்டும்தான் வந்து வரும். பட் இந்த படத்தில் பெரும்பான்மையாக ஒரே கலர் தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஹோம் வீடியோ மாதிரியே வந்து இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே போனோன்னே இதோட உலகத்துக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போயிட்டு 1-2 கலரை மட்டுமே காமிச்சு அந்த உலகத்துக்குள்ளே உங்களை செட் பண்ணி அங்கே பயமும் முறுத்தி அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உலகத்துக்குள்ளே அந்த கேரக்டர் எப்படி தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு
ஏற்பட்டுருக்கோ அதேமாரி ஒரு கிளாஸ்ட்ரோஃபாபிக் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. இந்த தாய்லாண்டில் கூட எல்லாருமே அந்த குகைக்கடியில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு நகரவே முடியாத மாதிரி நின்றாங்கல்ல, அது கிளாஸ்ட்ரோஃபாபியா. அந்த ஃபீலிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது. இப்போ ஒரு இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும், ரொம்ப வந்து அகோரமாக இருக்க விஷயங்களை பார்த்தா பயமாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சாதாரண விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள், உயிரற்ற பொருட்களை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்படுற மாதிரி திரையமைப்பு அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரைமொழி அப்படிங்கிறத வந்து ரொம்ப பக்காவாக வந்து கடத்தியிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு அந்த செட்டு லைட்ஸ் மட்டும் இல்லாமல் கேமரா ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடன் ஆடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான இடத்துல வச்சு இடத்துல அப்படியே ஸ்டில் ஷாட் வச்சு எங்கெங்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியெல்லாம் பயமுறுத்தணும், அந்த ஒரு வியர்டான ஃபீலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து செம்மையாக பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து படம் பார்த்திங்கன்னா அப்படி ஆரம்பிக்கிறது முடிக்கிறது தெரியவே இல்லை. ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா லேகே இல்லாமல் செம்மையாக போயிட்டுருக்கு. இப்படி முழுமையாக என்ஜாய் பண்ண படத்தில் ஒரே ஒரு குறை அப்படின்னு என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டரைசேஷனோட அந்த எமோஷனல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டாமல் இருக்குது. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறையாக இருந்தது. மற்றபடி எல்லாருமே கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்க முடியும் இந்த படத்தை. ஸோ அதையும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ நிறைய 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்க வேண்டிய சீன்ஸ்லாம் தான் இந்த படத்தில் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சுக்காதீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், ட்ரெய்லரை பார்க்காம இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இந்த வாரத்துக்கு உண்டான மூவி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுவும் ஹாரர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இது தனிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். A24 ஸ்டுடியோஸ் அப்படின்னாலே அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான வியர்டான படம், அது மட்டும் இல்லாமல் சீட்டு நுனிலே உட்கார வச்சுருவாங்க, டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக நிறைய பேரை படம் எடுக்க விட்டு பார்த்திங்கன்னா ஹிட் அடிக்க வச்சு இந்த A24 ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த 10 ஆண்டு காலங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு வியர்டான ஒரு பேப்பர்னா ஹெரிடிட்ரி, அந்த படத்தை எடுத்த ஸ்டூடியோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஆஸ்ட்ரோடைய மிட்சாமர், அப்புறம் விச் போன்ற நிறைய வியர்டான படங்கள் எடுத்த இந்த ஸ்டூடியோ தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து க்ரீப்பி பாஸ்தா மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீப்பி பாஸ்தானா என்னென்னா, இப்போ இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோக்லோர் இருக்கும், சில பயமுறுத்துற கதைகள்லாம் இருக்கும். அதை எல்லாருமே நம்பி அதுக்காக ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் மட்டும் இல்லாமல் அதை பற்றி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்லெண்டர் மேன் அப்படின்னு ஒன்று போட்டு பாருங்களேன். அது இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விடப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை வச்சு நிறைய பேர் கதையை கிளப்பி விட்டு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையாக வந்து ஒரு பேய் கதையாக வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பி பாஸ்தா கதை தான் இந்த பேக் ரூம்ஸும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த நீங்கள் அந்த மினி சீரிஸை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி இந்த படம் இந்த ஆண்டோடைய 2வது ஹையஸ்ட் கிராசர் மூவியாக வந்து மாறி இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்சஷன் படம் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து அடைஞ்சிருக்கு இல்லையா. அவரும் பார்த்திங்கன்னா வந்து ஜென்சி கிட் தான். இந்த படத்தோட டேரக்டரும் வந்து ஜென்சி கிட் தான். இந்த 2 படமே என்ன வந்து உணர்த்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டுக்கே கம்மி பட்ஜெட்டை போட்டு ரொம்ப கம்மி ஆர்டிஸ்ட் வச்சு வந்து ஒரு பெரிய ராபத்தை அல்லலான்னு சொல்லிட்டு அது அப்சஷன் வந்து பண்ணுச்சுல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பண்ண செலவு ரொம்ப கம்மி, ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி, இதுக்கான மெனக்கெடுதல் அதாவது மணி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எஃபெக்ட் இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது வேறு லெவலாக இருக்குது. நிஜமாகவே இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஹாரர் படம் தான். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு வேளை நான் ஃபீல் பண்ண மாதிரியே வந்து இந்த படம் வந்து வர்த்தான மூவி வருமா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வியர்டாக ஃபீல் ஆச்சா, நான் சொல்லாத மாதிரி விஷயங்கள் ஏதாவது அமானுஷங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிங்களா அந்த படத்தை பார்த்துட்டு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.